புதுச்சேரியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதை ஆய்வு செய்த கல்வித்துறை அமைச்சரை பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன் பழமையான நகராட்சி கட்டடம் இடிந்து விழுந்தது. இதையடுத்து வஉசி பள்ளி, கலவை கல்லூரி மற்றும் பான்சினோ அரசு பெண்கள் பள்ளி ஆகியன மூடப்பட்டன. இக்கட்டடங்களை கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் செவ்வாயன்று ஆய்வு செய்தார். அப்போது கட்டடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே மீண்டும் பள்ளி இயங்கும் என்றும் மாணவர்கள் வேறிடத்திற்கு மாற்றப்படுவர் என்றும் அமைச்சர் தியாகராஜன் கூறினார். ஸ்கூல் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்குமா என்பதை ஆராய்வதற்காக சென்னையிலிருந்து ஏஎஸ்ஐ மற்றும் ஐஐடியிலிருந்து அந்த கட்டிட நிபுணர்களை வர சொல்லியிருக்கேன். அவங்க வர்றாங்க, வந்து பார்த்துட்டு இந்த கட்டிடத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்டினுடைய நிலைமையில புதுப்பிச்சு செய்யறதா இல்ல இடிச்சிட்டு புதுசா பண்றதான்றத முதலமைச்சர் அவர்கிட்ட கலந்துகிட்டு அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்டை வச்சு நாங்க இதை தீர்மானிப்போம். இதை ஏற்காத பெற்றோர் மீண்டும் அதே இடத்தில் பள்ளி இயங்கும் என அரசு உறுதியான தகவல் தரவில்லை என கூறி அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். செக்ரட்டரிக்கு, டைரக்டருக்கு, சிஎஸ்க்கு எல்லாரும் கடிதம் கொடுத்தாச்சு. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறை டைரக்டர், செக்ரட்டரிக்கு எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்கூல் பழுதடைஞ்சுக்குது, பாதுகாப்பு மாத்தணும்னு பாக்குறாங்க. இதை மாத்த நாங்க விட மாட்டோம். ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் 1826 பிரெஞ்சு கலாச்சாரத்தில் பெண்களுக்கு பிரெஞ்சு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்காக மட்டுமே தான் இந்த பள்ளிக்கூடம் ஒதுக்கப்பட்டது. இதுல மீண்டும் பெண்களுக்கான பிரெஞ்சு பள்ளிக்கூடம் நடத்தப்படணும். இதை அவங்க வேற எதுக்கு என்ன பண்றாங்க, வித்துருவாங்க. அதுக்கு நாங்க ஒரு காலம் விட மாட்டோம். பள்ளியில நிறைய பெண்கள் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த கட்டடம் பழமை வாய்ந்த கட்டடம். இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேற இடத்துல பசங்களை ஷிஃப்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டிருக்குது. இந்த கட்டடத்தை இடிக்க கூடாது. அதற்கு பதில் இந்த கட்டடத்துக்கு பதில் வேற ஒரு இடத்த ஷிஃப்ட் பண்ணி பசங்களை பொண்ணுங்களை அங்கேயே கட்டடத்தை ஸ்கூல்ல இயங்க வைக்கலாம். இதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணணும். இந்த கட்டடத்தை புதுப்பிக்கணும். இந்த பழமை வாய்ந்த கட்டடம் வீணா போகக்கூடாது. இது தனியாருக்கு தாரையாக்க கூடாது எங்களுடைய கோரிக்கை. கல்வி அமைச்சரை பெற்றோர் முற்றுகையிட்டதால் பள்ளி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பின்னர் அதிகாரிகள் பெற்றோரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி முற்றுகையை கைவிட செய்தனர்.